ஹே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் இயர். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் கடந்த ஒரு 3 வருஷமாவே பார்த்தீங்கன்னா, தொகுதி வாரியா 234 தொகுதியிலயுமே தொகுதி வாரியா முதல் 3 மதிப்பெண்கள் எடுத்த மாணவர்கள கூப்ட்டு பரிசு குடுத்து பாராட்டிட்டு இருக்காரு. இதில இந்த வருஷம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் கட்சி ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் டைம் குடுக்குறாரு. அது மட்டும் இல்லாம அவரு அப்படி பரிசு பொருட்கள் குடுக்கும்போது என்ன பார்த்தீங்கன்னா, மாணவிகளும் சரி, பெண்களும் சரி, நெறைய பேர் சரி, அவர் சினிமா நடிகர் இல்லையா? அவர் ஒரு ஹீரோவா இருக்கலாம், ஃபேன்ஸா இருக்கலாம். அதெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, கட்டி பிடிக்கிறாங்க. அத கட்டி பிடிக்கிறாங்கன்னு சொல்றதுங்களே தவறான வேர்டு. ஒரு ஆற தழுவுறாங்க. ஒரு பாசத்தினால ஆற தழுவுறாங்க. இத வந்து பார்த்தீங்கன்னா, தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் பார்த்தீங்கன்னா, கடுமையா சாடியிருக்காரு. நம்ம வீட்டு இளம்பெண்கள எதுக்கு அங்க போய் கூட்டி குடுக்குறீங்க? அவங்க போய் எதுக்கு கட்டி குடுக்குறாங்க? தமிழ் இன பிறவிகள், தமிழ் இனத்த, தமிழ் மானத்தையே நீங்க இழக்கிறீங்க. அப்படி இப்படின்னு காய்ச்சா மூச்சான்னு கத்தியிருக்காரு. எனக்கு புரியல. இதுல என்ன தமிழ் மானம் கெட்டுருச்சு? இல்ல இதுல என்ன தமிழ் மானம் கெட்டுச்சு? நீங்க தமிழக வாழ்வுரிமை கட்சின்னு வச்சிருக்கீங்க. உங்களோட அரசியல் என்ன? உங்களோட அரசியல் என்ன? தமிழ் தேசியம். சீமான் அவர்கள் மாரி உங்களால தமிழ் தேசிய அரசியல் செய்ய வேண்டியதானே! அத விட்டுட்டு ஒரு சீட்டுக்காக தானே கட்சிய வாடகை வச்சிருக்கீங்க. அப்படிங்கிறப்ப நீங்க அத பத்தி பேசக்கூடாது. நம்ம அரசியல பத்தி தாண்டி பேசலாம். ஆனா, இது மிகவுமே ஒரு வன்மையான செயல். நீங்க பாருங்களேன், ஒரு விஜய்க்கு ஒரு 47 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 12 முடிச்ச அந்த பொண்ணுக்கு ஒரு 17 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 30 வயசு டிஃபரெண்ட். நம்ம வீடியோஸ் பார்க்குறோம். நம்ம வீட்டு பிள்ளைங்களா இருந்தாலுமே ஒரு என்ன சொல்றது, அன்புனாலயும் ஓகே ஒரு விஜய் அண்ணன், ஒரு விஜய் ஹீரோ, நம்ம விஜயோட நம்ம ரசிகர், நம்ம வந்து இத்தன நாள் கழிச்சு அவங்கள பார்க்குறோமேங்கிற என்கேஜ்மெண்ட்ட தான் அவங்கள தொடுறதா இருக்கட்டும், தழுவுறதா இருக்கட்டும், அத கட்டி பிடிக்கிறது, முத்தம் கொடுக்கறதும் தவறான வேர்டு. விஜயும் வந்து என்ன பண்றாரு, நம்ம கேமரால எவ்வளோதான் பண்ணாலுமே கண்டுபிடிச்சிடலாம். ஒருத்தர் என்ன இன்டென்ஷன்ல கட்டுப்பிடிக்கிறாங்க, ஒரு இன்டென்ஷன்ல தொடுறாங்கிறத அழகா கண்டுபிடிக்கலாம். அப்படி பார்க்கும்போது நமக்கு அத பார்த்தாலே தெரியுது, அவர் எந்த மாரியும் அந்த மாரி தப்பான விஷயங்கள விஜய் அவர்களும் பண்ணல, அந்த மாணவிகளும் பண்ணல. சரியா? இப்படியும் அது எல்லாமே அவங்க பெற்றோர்கள் முன்னிலையில தான் நடக்குது. ஆனா, இதில வேல்முருகன் அவருக்கு என்ன காண்டுன்னு எனக்கு தெரியல. நான் வேல்முருகன் அவர்களுக்கு பார்த்து ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கிறேன். இத்தன வருஷம் நீங்க கட்சி ஆரம்பிச்சு இத்தன வருஷம் ஆச்சு. விஜய் கூட இப்ப வந்தவர் தான் கட்சிக்கு. நான் அவர பத்தி எதுவும் சொல்லல. நீங்க இத்தன வருஷம் இருந்துச்சு. உங்க தொகுதியில அதிக மார்க் எடுத்த ஒரு 3 பிள்ளைகள கூப்பிட்டு பாராட்டியிருக்கீங்களா? எனக்கு தெரியல. அதனால கேட்கிறேன். பாராட்டியிருந்தா சந்தோஷம். நீங்க பாராட்டியிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க பண்ருட்டி தொகுதியோட எம்எல்ஏவா இருக்கீங்க. அங்க எத்தன அரசு பள்ளி மாணவர்கள் சென்று, அங்க எத்தன பள்ளி மாணவர்கள் அதிக மார்க் மதிப்பெண் எடுத்த மாணவர்களோ, இல்லன்னா வறுமையினால் வாடக்கூடிய மாணவர்களுக்கு எத்தன பேருக்கு உதவி செஞ்சிருக்கீங்க? இதுதான் முதல் கேள்வி. நீங்க ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமா விஜய் மேல எனக்கும் பல கருத்துக்கள் உண்டு. தளபதி விஜய் மேல எனக்கு பல மாற்று கருத்துக்கள் உண்டு. அவரோட அரசியலே கேள்விக்குறி தான். அப்படிங்கிற பட்சத்தில நீங்க அரசியல் ரீதியா எதிர்க்கலாம். இது என்ன பொழப்பு? மானங்கெட்ட பொழப்புன்னு நான் கேட்கிறேன். இப்ப நீங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆ தளபதி விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும்போது நெறைய பேர் சொன்னாங்க. டிஎம்கேக்கு பிரச்சனை, சீமான் அவர்களுக்கு பிரச்சனை, இளைஞர் கூட்டம்லாம் போகுது. ஏடிஎம்கேக்கு பிரச்சனை, அவர் தான் எதிர்க்கட்சியா வரப்போறாரு. பிஜேபியோட பி டீம் அப்பலாம் சொன்னாங்க. ஆனா கட்சி ஆரம்பிச்ச உடனேயே தலைவலி யாருன்னா இவங்க தாவேக்கு தான். தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு தான். ஏன்னா, இவைங்க தான் டிவிகேங்கிறத யூஸ் பண்ணாங்க. இப்ப நீங்க சிம்பிளா ஒரு குழந்தைட்ட போயோ, இல்ல நியூஸ் சேனல்ட்ட போயோ டிவிகேன்னா யார சொல்லுவாங்கன்னா, விஜயோட கட்சி தான் சொல்லுவாங்களே தவிர, வேல்முருகன் கட்சியோ சொல்ல மாட்டாங்க. இதிலேயே வேல்முருகன் அவர்களுக்கு ஒரு சரியான அடி, சரியான ஒரு காண்டு. அந்த காழ்ப்புணர்ச்சி காரணமா இப்படி பண்றதுங்கிறது தவறான செயல். இப்ப வேல்முருகன் அவர்கள பத்தியும் நான் பேச வேண்டியது இருக்கு. அவரோட கோட்பாடு எனக்கு ரொம்ப பிடிக்கும். தமிழ் தேசிய கோட்பாடு. சீமான் அவர்கள் பண்றாரு. அவர மாரி தனித்துவமா அவரால பண்ண முடியும். ஏன் பண்ணல? நான் கேட்கிறேன். பண்ருட்டிங்கிற ஒரே ஒரு தொகுதியில ஒரே ஒரு எம்எல்ஏ சீட்டு ஜெயிச்சிருக்கீங்க. அந்த ஒரு எம்எல்ஏ சீட்டுக்கு போராடி, போராடி வாய்க்கு வந்தபடிலாம் பேசணும் ஏதாவது அர்த்தம் இருக்கா? திமுக கிட்ட போய் கட்சி அடகு வச்சுட்டீங்க. இப்ப என்ன பண்றீங்க? 2026 சட்டமன்றத்தில 2 சீட்டு குடுப்பாங்கன்னு சொல்லி தொங்க போறீங்க. வேற என்ன நடக்கு? சட்டமன்றத்தில உங்க ஆளுங்கட்சிய சேர்ந்தவங்களே உங்கள மதிக்க மாட்டேங்கிறாங்க. உங்க கூட்டணி கட்சிய சேர்ந்தவங்களே உங்கள மதிக்க மாட்டேங்கிறாங்க. உங்களுக்கு பேச நேரம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அங்க பேச வழி இல்லன்னு சொல்லிட்டு இங்க வந்து இவங்கள பத்தி பேசிட்டு இருக்கீங்களா? நான் தெரியாம கேட்கிறேன். இதுதான் வேல்முருகன் அவர்கள பார்த்து கேட்க நான் விரும்புறேன். தைரியம் இருந்தா தனித்து நிக்கட்டுமே! 234 தொகுதியில தனித்து நிக்கட்டுமே! தமிழ் தேசியங்கிறது ஒரு நல்ல கோட்பாடு. சீமான் அவர்கள் மாரி தனியா எடுத்து செய்ய வேண்டியதானே! உங்க பக்கம் நான் இருந்தா உங்க பக்கம் மக்கள் நிக்க போறாங்க. நீங்க ஏன் வச்சிருக்கீங்க? ஸ்டாலின் அவர்கள் உங்கள ஏன் வச்சிருக்காருன்னா, நமக்கு தமிழ் தேசிய வாக்குகள் வேணும். அங்க சீமான் இருக்கிற பட்சத்தில நமக்கு வேல்முருகன் வந்து ஒரு பிரச்சாரத்துக்கு இருப்பாரு. இல்லன்னா நமக்கு அந்த பேலன்சிங் ஆக்ட்டுக்காக இருப்பான்னு சொல்லி ஒரே காரணத்துக்காக தான் வச்சிருப்பாரு. உங்ககிட்ட 10% ஓட்டு இருக்கா தமிழ்நாட்டுல? சொல்லுங்க. ஆ தூத்துக்குடில எத்தன பெர்சன்டேஜ் ஓட்டு இருக்கு? கன்னியாகுமரியில எத்தன பெர்சன்ட் ஓட்டு இருக்கு? நீலகிரில எத்தன பெர்சன்டேஜ் ஓட்டு இருக்கு? அவருக்கே தெரியாது. நீங்க இப்படி பண்ணீங்கன்னா எப்படி? வருஷம் வருஷம் ஒரு ஆள் கூட கோட்டு வச்சுன்னா, நீங்க யாரு? டோல்கேட்ல சண்டை போட்டவர் தானே நீங்க? தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர். நீங்க டோல்கேட்ல சண்டை போட்டவர் தானே? அங்க உங்களே பாதி பேத்துக்கு எம்எல்ஏன்னு அவங்களுக்கே பாதி பேத்துக்கு தெரியல. அப்படிங்கிற பட்சத்தில நீங்க ஃபர்ஸ்ட்டு அத தானே பார்க்கணும். அது மட்டும் இல்லாம இவரு பேசுற வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப வருந்தத்தக்க விஷயம். தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவர்கள் மக்களுக்கு என்னென்ன பிரச்சனைங்கிறத பத்தி பேச மாட்டேங்கிறாரு. பண்ருட்டி தொகுதியோட எம்எல்ஏவா இருக்காரு. அங்க இருக்கிற மக்களுக்கு என்னென்ன பிரச்சனைன்னு கேட்டா, அது தீர்த்திருக்காரான்னு கேட்டா கிடையாது. அத விட்டுட்டு முத்தம் குடுக்குறாங்க, கொஞ்சுறாங்க. இதுல தமிழ் இன மானம் பிரச்சனை போயிடுச்சாக்கும். தமிழ் பிரச்சனை எவ்வளவோ பிரச்சனை இருக்கு. குடும்பங்களுக்கு தமிழ் நடத்த மாட்டேங்கிறாங்க. தமிழ ஒடுக்குறாங்க. தமிழ் கீழடிய பத்தி சொல்ல மாட்டேங்கிறாங்க. தமிழுக்கு எவ்வளவோ பிரச்சனை இருக்கு. அத பத்திலாம் பேசுறது கிடையாது. இதனால தமிழ் இனம் கெட்டு போயிருமாக்கும் உங்களுக்கு. இவரு தான் இந்த
ஈசிஆர் ரோட்டில் சாவியை குலுக்கி போட்டு ஒய்ஃபை ஷேர் பண்ணி மாற்றிக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஒய்ஃப் ஸ்வாப்பிங்னு ஒரு கேவலமான விஷயம் இருக்குது. தன்னோட மனைவியை வந்து இன்னொருத்தருக்கு மாற்றி வர்றது, இன்னொருத்தர் மனைவியை கூட்டிகிட்டு போகிறது, அந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு இது இருக்குது. இன்றைக்கும் ஈசிஆர் ரோட்டில் பப் சைடு இருக்குது. அதை பற்றி பேசுகிறது. நீங்கள் பண்ருட்டி தானே, கடலூர்லேருந்து சென்னை போகிறீங்க, இல்லை சட்டப்பேரவைக்கு போகிறீங்களா, அந்த ஈசிஆர் ரோட்டில் தானே போகிறீங்க, பிடிக்க வேண்டியான கையும் களமாக பிடிக்க வேண்டியான, அதுக்கு வழி இருக்கா? வழி இல்லை. உங்களை எத்தனை ஹோட்டலுக்குள்ளே விடுவாங்க ஃபஸ்ட்டு சொல்லுங்கள்? முடியாது. உங்களை விட மாட்டாங்க. இதுதான் தெரிஞ்ச விஷயம். அப்படிலாம் இருக்கும்போது நீங்கள் என்ன சொல்கிறது, ஒரு மனுஷன் செய்கிறாரு, ஒன்று நீங்கள் பாராட்ட வேணாம். இந்த மாதிரி கேவலப்படுத்தாமல் இருக்கலாம்ல. நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரி மாநாடு கூப்பிட்டு நீங்கள் அரசியலுக்கு யூஸ் பண்ணீங்க சொல்லுங்கள், ஏற்றுக்கலாம். அதை விட்டுட்டு கட்டி பிடிக்கிறீங்க, மொத்தம் கொடுக்குறீங்க, அதனால் தமிழ் இனத்துக்கு இதாக போயிடுது. என்ன பேச்சு இதெல்லாம்? என்ன மானங்கெட்ட பேச்சு, என்ன மானங்கெட்ட பேச்சு இதெல்லாம்? எல்லாம் வேல்முருகன் அவர்கள் ஒரு எம்எல்ஏ, ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டப்பேரவைக்கு அமைக்கப்பட்ட ஒரு உறுப்பினர். அப்படிங்கிற பட்சத்தில் மக்களுக்காக செயல்படணும். அந்த பொறுப்புணர்வு கொஞ்சமாவது இருக்கணும். வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுறதுக்கு இங்கே யாரும் கிடையாது. நானும் சரி, நீங்களும் சரி. நான் பாட்டு மைக்கை பிடிச்சி யூடியூப்ல என்னனாலும் பேச முடியும், நான் பேச முடியாது. அதே மாதிரி தான் உங்களுக்கும், நீங்களும் எதுனாலும் பேசக்கூடாது. அதை வந்து வேல்முருகன் அவர்கள் வந்து உறுதியாக புரிஞ்சுக்கிடணும். இது வந்து நான் அவர் மேலே உள்ள அவர் மேலே தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சிலாம் கிடையாது. நான் ஒரு கட்சியை பற்றி அவ்வளோ கேள்விப்பட்டதும் கிடையாது. அவர் மேலே பார்த்ததும் கிடையாது. அவரால் எனக்கும் எந்த பாதிப்பும் வந்ததெல்லாம் கிடையாது. பட் சொல்லணுமே சொல்கிறேன். வெளிப்படையாக அப்படி சொல்கிறீங்க, இதெல்லாம் சர்க்குலேட் ஆகுது அப்படின்னு பட்சத்தில் நீங்கள் சொல்லியிருக்கணும்ல. இப்போ நான் அப்படி சொல்லவே இல்லைன்னா என்ன பேச்சு? நீங்கள் நடத்துங்க. நீங்களும் வருஷம் வருஷம் 234 தொகுதியில் கஷ்டப்படுற குழந்தைகளா இருக்கட்டும், இல்லைனா இந்த மாதிரி 3 பிள்ளைகளை எடுத்து கௌரவிங்க, பரிசு கொடுங்க. அவங்க கொஞ்சம் மோட்டிவேஷன் ஆகட்டும். இல்லை தப்பு இல்லைல்ல, இல்லை சரி, இது சரி நான் சொல்ல வரல. இல்லை தப்பு எதுவும் இல்லைங்கிற பட்சத்தில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? முதல்ல உங்கள் தொகுதியில் நீங்கள் செய்யுங்க, அதே போதும். அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற தொகுதிக்கு வரலாம், 234 தொகுதிக்கும் செய்யலாம். முதல்ல ஒரு தொகுதிக்கு செய்யுங்க போதும். 2026 எப்படியாவது கையில் காலில் விழுந்து ஒரு தொகுதிக்கு மேலே ஒரு 2 தொகுதியாவது வாங்குங்க, அதில் ஜெயிங்க. அதுக்கப்புறம் நம்ம இதை பற்றி பேசலாம் அப்படின்னு தான் சொல்ல விரும்புகிறேன். அதனால் ஒரு அரசியல் வந்து எப்போவுமே ஒரு நல்ல அரசியலாக இருக்கணும். இந்த மாதிரி காழ்ப்புணர்ச்சியோட, வன்மத்தோட இருக்கிற அரசியல் வந்து என்றைக்குமே உருப்படாது. இது டிவிகேக்கு மட்டும் இல்லை, அதாவது தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு மட்டும் இல்லை, எல்லா கட்சிக்குமே பொதுவானது தான். இதை தான் நம்ம மக்களும் நம்ம சிந்திக்கணும். இப்படிப்பட்டவங்களை பற்றி நம்ம யோசிக்கணும். சரியா? மக்களுக்கு என்னென்ன பிரச்சனைன்னு யோசிக்கணும். அதை விட்டுட்டு ஈசிஆரில் சாவியை குலுக்கி போட்டு ஒய்ஃபை மாற்றிட்டு இருக்காங்க, தான் ஒரு பிரச்சனையாக இருக்குது. பிக் பாஸில் அரைக்குறையாக ட்ரெஸ் போட்டு உட்காந்தீங்கன்னா ஒரு பிரச்சனையாக இருக்குது. அதுவும் தப்பு தான், நான் இல்லைன்னா சொல்லவே வரலை. அதை நியாயப்படுத்தவும் நான் விரும்பலை. நான் என்ன சொல்கிறேன், ஃபஸ்ட்டு மக்களுக்குரிய பிரச்சனை, அடிப்படை பிரச்சனைகள் என்னென்னு பாருங்கள். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான பிரச்சனை என்னென்னு பாருங்கள். அடிப்படை வாழ்வாதாரத்தை சரி பண்ணுங்க. உங்களோட நீங்கள் அதானே. நான் வந்து பிக் பாஸ்க்கு ஃபோன் போட்டேன், நான் சொன்னனால பிக் பாஸில் அந்த மாதிரி வராமல் இருந்துச்சு. இதெல்லாம் பெருமையான்னு கேட்குறேன். இப்படி பார்த்தாலும் நீங்கள் ஒரு ஆளுங்கட்சியில் கூட்டணியில் இருக்கீங்க. அந்த கூட்டணியிலேயே உங்களுக்கு மரியாதை இருக்குது. அந்த கூட்டணியிலேயே உங்களால் உங்கள் சட்டப்பேரவையில் உங்களை பேச விட்றாங்களா? உங்களால் கேள்வி எழுப்ப முடியுமா தைரியமா? இது என்னோட கேள்விகள், நான் எழுப்புறேன். இதுக்கான விதைகளை நீங்கள் தான் சொல்லணும், இல்லை கமெண்ட்டில் இந்த பார்த்துட்டு இருக்க மக்கள் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் எந்த ஒரு எடிட்டுமே, எந்த ஒரு கட்டுமே இருக்காது. பிகாஸ் ஐ வாண்ட் டு க்ளோஸ் டு வித் யூ. தட்ஸ் இட். எடிட்டிங் பண்ண கருப்பாக இருக்குங்கிறத நான் எப்படி சொல்லிக்கலாம் வச்சுக்கோங்களேன். சரி, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.